Satyabama Institute of Science and Technology, Chennai. விருதுநகர் அருகே கொரோனா காலத்தில் சிறந்த முன்கள பணியாளராக பணிபுரிந்ததற்காக தமிழ்நாடு அரசிடமிருந்து விருது பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் பிருத்விராஜ் சமூக பணி செய்ய வேண்டும் என்பதற்காக அரசு பணியை ராஜினாமா செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கள்ளக்காரி கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வந்தவர் பிருத்விராஜ். லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற வாசகம் ஓட்டப்பட்டுள்ள தனது அறையில் அமர்ந்து பிருத்விராஜ் பணிபுரிவது வழக்கம். இவர் பட்டா மாறுதல், முதியோர் பென்ஷன், கணவரை இழந்த பெண்களுக்கான பென்ஷன் உள்ளிட்டவற்றை பெற உதவி கேட்டு வருபவர்களுக்கு அக்கறையுடனும் அன்புடனும் உதவி செய்வார். கிராம நிர்வாக அலுவலர் பணி மட்டுமின்றி சிறு வயதில் உயிரிழந்த தனது தம்பி நினைவாக ராஜேஷ் அறக்கட்டளை என்ற பெயரில் 2 ஆம்புலன்ஸ் வாகனங்களையும் இலவசமாக இயக்கி வருகிறார். மேலும் கலாம் மனநிறைவு இல்லம் என்ற பெயரில் முதியோர் இல்லமும் நடத்தி வருகிறார். எங்கு திருமணம் உள்ளிட்ட விசேஷ நிகழ்வுகள் நடந்தாலும் அங்கு மிச்சமாகும் உணவுகளை சேகரித்து அருப்புக்கோட்டையில் உள்ள சாலையோரம் வசிக்கும் மக்களுக்கு வழங்கி விடுவதையும் முக்கிய பணியாக செய்து வந்தார். ஆதரவற்று கிடந்த 83 உடல்களை தன்னார்வலர்கள் உதவியுடன் அடக்கம் செய்துள்ளார். கொரோனா காலத்தில் முன்கள பணியாளராக சிறப்பாக பணிபுரிந்ததற்காக தமிழக அரசிடமிருந்து விருதையும் பெற்றுள்ளார். இதுவரை புளியம்பட்டி 8 இடங்களில் VAO ஆக பணிபுரிந்துள்ளார். சமூக பணி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இதுவரை வந்த பதவி உயர்வையும் பிருத்விராஜ் தவிர்த்து வந்தார். இந்த நிலையில் தனது பணியை ராஜினாமா செய்வதாக கூறி பிருத்விராஜ் கடந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி கோட்டாட்சியருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். கடந்த 13 ஆண்டுகள் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வந்த பிருத்விராஜின் இந்த முடிவு சக ஊழியர்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai.